ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த பிஃபோர் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ் பார்த்து வந்துருப்பீங்க. அந்த இமேஜஸ் எப்படி லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டியாக மாற்றுது, அந்த மாதிரி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் தேவையான நான் எப்பவுமே சொல்கிறேன், ரெமினின்னு ஒரு ஆப் உண்டு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அவைலபிளாக தான் இருக்குது. அந்த ரெமினி ஆப் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பண்ண போகிறது. அந்த ரெமினி ஆப்பில் தான் எல்லாமே கலரைசேஷன், கிரேடியன்ஸ் அதெல்லாம் போட போகிறோம். எஃபெக்ட்லாம் அதில் தான் இருக்குது. லோ குவாலிட்டியாக வச்சு ஹை குவாலிட்டியாக மாற்றுது, எல்லாம் வீடியோ குவாலிட்டி எல்லாமே மாற்றலாம் அதில். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இனி வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸில் நான் ஆல்ரெடி மேலே ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரீ இருக்க இடத்துல நான் ஆல்ரெடி 5 ஃப்ரீ தான் டெய்லி கிரெடிட்ஸ் உண்டு, 5 தான் உண்டு. நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் ஒன்று பெஸ்ட் ஆப் தான் நான் சொல்லுவேன். ஆட்டோ கேன்சல்லாம் இருக்குது, எல்லாமே அதில் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா இந்த ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணி என்ன ஃபோட்டோ வேணும், லோ குவாலிட்டி ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஹை குவாலிட்டியாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான். நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலான்னா, இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னா, அன்லிமிட்டட் இதில் இல்லை. டெய்லி 5 தான் பண்ண முடியும், 5 தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணாலும் பண்ண முடியாது, பே பண்ணி தான் பண்ணணும். அன்லிமிட்டட்னா பே பண்ணணும். ப்ரோ வெர்ஷன் இருக்குது, பே பண்ணி வேணால் பண்ணிக்கலாம். தென் மோட் ஆப்பு கூட இருக்குது. மோட் ஆப்பு கூட ட்ரை பண்ணிவிட்டு மோட் ஆப்லேயே என்னென்னா அன்லிமிட்டட் கொடுக்கல. அவங்க அன்லிமிட்டட் நம்ம எதுலேயுமே வரல, பே பண்ணி தான் அன்லிமிட்டட் வாங்குற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு 5 தான் பண்ண முடியும் டெய்லி. நீங்கள் 5 கொடுத்து பண்ணிக்கலாம், ஒரு 5 இமேஜஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட என்ஹான்ஸ் ஃபோட்டோன்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸ் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு இங்கே ஒன்று தான் இருக்குது. சரி, கிளிக் பண்ணி உள்ளே போவோம். அந்த ஃப்ரீயாக கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே செலக்ட் ஃப்ரம் கேலரி இருக்கும். செலக்ட் ஃப்ரம் கேலரியை கொடுத்துக்கிறேன். லோடிங் இமேஜஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ லோ குவாலிட்டி இமேஜஸ் எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ லோ குவாலிட்டி இமேஜஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் எடுத்துட்டேன். இப்போ லோ குவாலிட்டி இமேஜஸ் ஒன்று எடுத்துருக்கு. ஓகே, எடுத்துட்டேன். இந்த இமேஜ் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம். கிராப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கிராப் பண்ணிக்கலாம். நான் கிராப் பண்ணல, நோ கிராப் கொடுத்துக்கிறேன். டிக் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒன்று வேணாம், செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கிரெடிட் டாஸ்க் ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று தானாகவே ஆட்டோமேட்டிக்காக 1 கிரெடிட் இஸ் யூஸ்ட் அப்படி காட்டுதில்ல, அது தானாகவே அந்த கிரெடிட் எடுத்துக்கணும். இதில் மோட் ஆப்லாம் ஒன்றும் வரல. எதாவது வந்துச்சுன்னா நான் அடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், கொஞ்சம் நேரம் லேட் ஆகும், அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபுல் பிக் கொடுத்துக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு. பிஃபோர் இமேஜஸ் பார்த்துக்கோங்க. பிஃபோர் இமேஜஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் பிஃபோர் இமேஜஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போது கையை ஆஃப்டர் இமேஜஸ் பிஃபோர் பார்த்துக்கோங்க, மேலே எழுதியிருக்கு. நான் இப்போது எடுத்தோடனே ஆஃப்டர் இமேஜஸ்ஸு எவ்வளோ பிளர் எல்லாம் கிளியராக வந்திருக்கு. ஹெச்டி குவாலிட்டி, லோ டெஃபினேஷன் ஹை குவாலிட்டியாக மாற்றும், அவ்வளோதான் இந்த ஆப்பு. வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீடியோவும் ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இனி லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் இது இருக்குது. நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நேரத்தில் இது ஒரு ஸ்டெப் ஓல்டு வெர்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் இந்த உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட இந்த எல்லாமே எனக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். நான் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிட்டுக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அன்லிமிட்டட் பண்ண முடியாது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, சூப்பராக தான் இருக்குது. அந்த 4K இமேஜஸ் தேடுறதுக்கு இந்த இமேஜ் போட்டு தேடி எடுக்குது ரொம்ப பெஸ்ட்டு. சரி, டாட்டா, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.